தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து எடப்பாடி பழனிசாமி இப்ப வந்து அமித்ஷா சந்திச்சு ஓபிஎஸ் நாங்க அதெல்லாம் இருக்கோன்றாங்க. இது ஒரு குழப்பமா சொல்றாங்க. இது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட தான் கேட்கணும். அதுல அங்கமா வைக்கிற ஒரு நபர் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படல. அதுதான் உங்களுடைய கேள்வி, எல்லாருடைய கேள்வி. இதுக்குண்டான பதில் அண்ணன் ஓபிஎஸ் கிட்டயோ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க திமுக கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி அதிகமான சீட்டு கேட்பீங்களா இல்ல நான் 6 சீட்டை கேட்பேன்? நாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். திமுக தலைமையிலான கூட்டணி. இப்ப அதை இந்தியா கூட்டணி நம்ம சொல்றோம். நம்ம அதை எந்த நோக்கத்துக்காண்டி மறுமலர்ச்சி திமுக இந்த கூட்டணியில் சேர்ந்ததுன்னா, பல முறை விளக்கத்தை நானும் சொல்லியிருக்கேன், தலைவர் வைகோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் காலு ஊன்றக்கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் மறுமலர்ச்சி திமுக இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 8வது வருஷமா அந்த கூட்டணி நாங்கள் நீடிச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து நீடிப்போம். இது சீட்டுகள் சட்டமன்றமோ நாடாளுமன்ற அதை சீட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த கூட்டணியில் கிடையாது. அது முதலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஒரு இன்னைக்கு அதாவது அண்ணா காலத்தில் இல்லாதது, கலைஞர் ஐயா அவங்க காலத்தில் இல்லாத ஒரு நெருக்கடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த மதவாத சக்திகளால் உருவாக்கக்கூடிய கேடுகள் நீங்க வட மாநிலங்களை பார்க்கலாம். நீங்க வட மாநிலம் குறிப்பா நிறைய இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது போன்றது வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. என்னைக்கு வந்தது கிடையாது. இப்போ வந்து ஒரு புதிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம எந்த விதத்திலயும் ஒரு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துல இந்த அலையன்ஸ் நாங்க இந்த கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க இது எண்ணிக்கையின் அடிப்படையில கிடையாது. நாங்க எந்த ஒரு அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க வந்து வளர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பாங்க. தேர்தல் காலங்களில் கூடுதல் சீட்டுகள் கேட்கறது அவங்களுடைய உரிமை இருக்கு. ஆனா வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பொது நன்மையின் அடிப்படையில வந்து நாங்க இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறோம். அதனால அந்த எண்ணிக்கையை மாத்திரம் வச்சு நாங்களுடைய முடிவுகள் இருக்காது.